ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்று கூட எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். சோதரம். இந்த நாளின் தியானத்திற்கென்று லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரத்தில் 25 முதல் 35 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா 14:25 முதல் 35 வரை உள்ள வசனங்கள். பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடே யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் வாசித்த இந்த வேத பகுதிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சீஷத்துவத்தை பற்றியும் சீஷத்துவத்திற்கான அர்ப்பணிப்பை குறித்த 5 காரியங்களையும் இந்த வசன பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் நம்மை ரட்சித்தது, அழைத்தது, தெரிந்து கொண்டிருக்கிறது. அவரை பின்பற்றும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவரை பின்பற்றும்படி என்று சொன்னால் அவருக்கு நாம் சீஷர்களாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இறுதி பிரதான கட்டளையை நான் வாசிக்க முடியும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். அல்லேலூயா. சோதரம். கர்த்தர் நம்ம இந்த உலகத்திலே தெரிந்திருக்கிறது. கர்த்தர் நம்ம இந்த உலகத்திலே ஸ்தானங்களில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. சபையை கர்த்தர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறதுடைய நோக்கம் சபை சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையாக இருக்க வேண்டும். சீஷர்களை உருவாக்குகிற சபையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசிகள் அதிகம் இருக்கிறார்கள், ஆனால் சீஷர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள். விசுவாசிகளுடைய தொகை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் விசுவாசிகள் என்கிற அந்த நிலைமையிலிருந்து கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், சீஷர்கள் என்கிற நிலைமைக்கு நாம் வளர வேண்டும். பல நேரங்களிலே எழுப்புதல் அப்படின்ற வார்த்தையை நாம் கேட்கிறது உண்டு. ஸ்தோத்திரம். நாம் அதற்காக ஜெபிக்கிறதும் உண்டு. ஆண்டவரே, எங்களுடைய சபையில் எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் ஊழியங்களிலே எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் பகுதியிலே, பட்டணத்தில், தேசத்தில் ஒரு எழுப்புதலை அனுப்போம். பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் எழுப்புதல் என்று சொன்னால் எங்கே இருந்தோ வரும், யாரிடத்திலிருந்தோ வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எழுப்புதல் என்பது எங்கே இருந்தோ வருவதல்ல,
யாரிடத்திலிருந்தோ வருவதல்ல, அது இங்கே இருந்து உங்களிடத்திலிருந்து உங்களுக்குள்ளாக இருந்து அது வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோதரம் கர்த்தர் நல்லவர். நாம் அறிகிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் அற்புதங்களை செய்தபோது, அவர் போதனைகளை செய்தபோது, அவர் ஆயிரங்களை போஷித்த போது, அவர் எங்கெல்லாம் போனார்களோ அவரை விசுவாசிக்கிற ஒரு பெருங்கூட்டம் ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருக்கமாக இருந்த ஒரு கூட்டமும் இருந்தார்கள். அவர்களுக்கு பேர் தான் என்னது? சீஷர்கள். மற்ற எல்லாருக்கும் பேர் விசுவாசிகள். இயேசுவை விசுவாசித்து வந்தவர்கள். இயேசு அற்புதம் செய்வார், இயேசு அதிசயம் செய்வார், இயேசு என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார், இயேசு என் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி இயேசுவை விசுவாசித்து வந்தவர்கள். அவர்கள் பலரும் வேலை முடிஞ்ச உடனே அவர்கள் திரும்ப போய்விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு சிறிய கூட்டம் இருந்தது, 12 பேர்களை கொண்ட ஒரு கூட்டம். அவர்கள் சீசர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது சாதாரண விசுவாசிகளாக மட்டும் இருப்பதற்கு அல்ல, சீஷர்களாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை விசுவாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சோதரம், விசுவாசிக்கிறவர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் பின்பற்றுகிறவர்கள் கடைசி வரைக்கும் பின்பற்றுவார்கள். ஹல்லேலூயா. சோதரம், தேவைகளுக்காக வருகிறவர்கள், காரியங்களுக்காக வருகிறவர்கள் காரியங்கள் முடிந்த உடனே போயிடுவாங்க. ஆனால் சீசர்கள் எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருப்பாங்க. அவரோடு கூட தான் தங்கியிருப்பாங்க, அவரோடு கூட தான் சாப்பிடுவாங்க, அவரோடு கூட தான் தூங்குவாங்க, அவரோடு கூட தான் ஜெபிப்பாங்க, அவரோடு கூட தான் தேவாலயத்துக்கு போவாங்க, அவரோடு கூட தான் ஊழியங்களை செய்வாங்க. அவர்கள் தான் யார்? சீசர்கள். இன்றைக்கு சபையிலே விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஒரு கவலையான விஷயம் இன்றைக்கி என்னென்னா, விசுவாசிகள் என்கிற நிலைமையிலே கூட இன்றைக்கு அநேகர் இல்லை என்கிறதா மிகுந்த கவலை. ஒரு விசுவாசிக்குண்டான தனித்தன்மை அடையாளம் இல்லாதவர்களாகவே இன்றைக்கு அநேகர் இருக்கிறதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சபைக்கு வரும்போது விசுவாசிகளாகவும், சபைக்கு வெளியே போகும்போது விசுவாச வாழ்க்கை வேறு விதமாகவும், உலகத்தோடும் உலக காரியங்களோடும் கூட இருக்கிற நிறைய விசுவாசிகளை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நிறைய பேரை பார்க்கும்போது விசுவாசிகள் என்று தைரியமாக சொல்ல முடியலை. யாராவது பார்த்து கேட்குறாங்க நம்மளை, அவர் யார்? உங்கள் சபைக்கு தான் வர்றாராமே, அவர் எப்படி விசுவாசியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவர் விசுவாசி தான் அப்படின்ற சொல்கிற நிலைமை தான் இருக்குது. அப்படியானால் ஒரு அடிப்படையான கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனுபவத்திலேயே இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆற்றிலே ஒரு கால், சேற்றிலே ஒரு கா, இந்த தோணியிலே ஒரு கால், அந்த தோணியிலே ஒரு கா. இங்கு வந்தால் ஆவிக்குரிய காரியங்கள், வெளியே போனால் உலக காரியங்கள். ஒரு அடிப்படையான விசுவாசிகளுக்கு உண்டான தனித்தன்மையே இல்லாத ஒரு நிலைமையிலே இன்றைக்கு அநேகர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சோதரனை காலையிலே நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையாக பேசுகிற விஷயம், நீங்கள் விசுவாசி என்கிற நிலைமைக்கும் மேலாக கர்த்தரை பின்பற்றுகிற சீஷர்களாக இருக்க வேண்டாம். சீஷன் அப்படின்னு யார் அழைக்கப்படுவார் என்று சொன்னால், ஒன் ஹூ ஃபாலோஸ் எ மாஸ்டர் இஸ் டிசைபிள். ஒன் ஹூ இஸ் ஃபாலோயிங் எ மாஸ்டர் இஸ் எ டிசைபிள். சீஷன் என்று சொன்னால் குருவை பின்தொடர்கிறவன் சீஷன். 1 பேதுரு 2:21 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படி நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இஸ் அவர் சுப்ரீம் மாடல். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி. எப்படி வாழ வேண்டும்,
எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி மன்னிக்க வேண்டும், இவை எல்லாவற்றிற்கும் நமக்கு மாதிரி யார் தான்? இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, பிதாவாக தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறாராம்? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய மாதிரி அவர்தான். அவரை பின்பற்றும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோதரம், இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது, உண்மைதான். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவரை சுற்றி 12 சீசர்களை அவர் வைத்திருந்தார். அநேகர் விசுவாசிகளாக இருந்தார்கள். அதற்குள்ளும் ஒரு சீசர்களுடைய கூட்டம் இருந்தது. அது எப்போது வெளிப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டு பரமேறி சென்றபோது பரிசுத்த ஆவிக்காக கூடியிருந்த கூட்டம், பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட கூட்டம் எத்தனை பேராம்? 120 பேர் அடங்கிய சீஷர் கூட்டம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியங்களால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் 1000. ஆனால் பரிசுத்த ஆவி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அதற்காக காத்திருந்தவர்கள் எத்தனை பேர் தான்? வெறும் 120 சீசர்கள் தான். கர்த்தர் நல்லவர். அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். பரிசுத்த ஆவியில் நிறைந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பித்த போது 1000 சபையிலே சேர்க்கப்பட ஆரம்பித்தார்கள். வசனம் சொல்லுகிறது, சபையிலே விசுவாசிகளுடைய தொகை பெருகிற்று என்றல்ல, எருசலேமிலே சீஷர்களுடைய தொகை பெருகிற்று. அப்படியானால் இயேசுவை பின்பற்றுகளுடைய கூட்டம் பெருகிற்று. இன்றைக்கு பெருங்கூட்டம் ஜனங்கள் சபையில் இருக்கிறார்கள். நிறைய மெகா சர்ச்சஸ் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது, பல தேசங்களும் பல பட்டணங்களிலும். ஆனால் சோதரம், விசுவாசிக்கிறவர்களாகவே இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள். பின்பற்றுகிறவர்கள் என்கிற நிலைமையிலே பார்க்கும்போது அதில் குறைவுபடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய மத்தியிலே பேசப்பட விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் விசுவாசிகள் என்கிற தனித்தன்மை உடையவர்களாக மட்டுமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்கள் என்கிற நிலைமைக்கு நீங்கள் வளர வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல், இந்த வார்த்தை பைபிளில் வேறு யாருமே சொல்லலை. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் இயேசுவை பின்பற்றுங்கள். அப்படியானால் அந்த அளவிற்கு ஒழுங்கும் கிரமமுமாக வைராக்கியமாக இயேசுவை பின்பற்றின ஒரு மனிதனாக யார் இருந்தா? பவுல் இருந்தார். இன்றைக்கி நம்ம எல்லாரும் சொல்கிறோம், இயேசுவை பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், மனிதர்களை பார்க்காதிருங்கள். அப்படி தான் பலரால் நம்மால் சொல்ல முடிகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அனுபவம் பவுலுடைய அனுபவத்தை போல மாறணும். பாருங்கள், என்னை பாருங்கள், நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்களும் இயேசுவை பின்பற்றுங்கள். இன்றைக்கி நிறைய பேருடைய வார்த்தை எப்படி இருக்குது? என்னையே பார்க்காதீங்க, நான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பேன், இயேசு நல்லவர், இயேசுவை பாருங்கள். நீங்களும் நானும் தான் கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தை ஜனங்களுக்கு பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய முகவரியாக நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மில் கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். அவருடைய வெளிச்சம் நம் மூலமாக ஜனங்களுக்குள் பிரகாசிக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொன்னார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்குத்தண்டின் மீது வைப்பார்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் சபையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறதுடைய நோக்கம், நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக பிரகாசிக்க வேண்டும். குரு என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? கு அந்த வார்த்தை எதை சொல்லுதுன்னா, கூரிருள், காரிருள், அதான் அந்த கு அப்படின்ற வார்த்தை குறிக்கிறது. ரு அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, வெளிச்சம், பிரகாசம். அப்போ குரு என்பவர் யார் என்று சொன்னால், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நேராக நடத்துகிறவர். வசனம் சொல்லுகிறது, அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் வரவழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குரு யார் தான்?
ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய குருவாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரை பின்பற்றும்படி நாம் அழைக்கப்பட்டிருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். சீஷன் ஆவது என்று சொல்வது ஒரு நாளிலே நடந்து விடுகிற ஒரு விஷயம் அல்ல. பல பேர் நினைக்கிறாங்க சபைக்கு வந்து சுவிசேஷத்தை கேட்டு ஞானஸ்நானம் எடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஞானஸ்நானம் என்பது முதல் படி, அவ்வளவுதான். அங்குதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் துவங்குகிறது. இப்போ நிறைய பேருக்கு அந்த முதல் படியே சரியில்லாமல் இருக்குது. நிறைய பேர் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கிறோம், எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோம் தெரியாமலே எடுத்துடுறாங்க. நிறைய பேர் ஞானஸ்நானம் கொடுக்குற ஆட்களும் எடுக்கிற ஆள் தகுதியாக இருக்கிறாரா, வசனத்தை புரிஞ்சு இருக்கிறாரா என்று பாராதபடி வருகிறவர்களுக்கெல்லாம் கணக்குக்கும் காரியத்துக்கும் கொடுக்குற ஞானஸ்நானங்களையும் பார்க்குறோம். அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன, நனையாத பாவியாக இருந்தார், இப்போ என்ன ஆகிட்டார்? நனைஞ்ச பாவி ஆகிட்டார். அல்லேலூயா. சில நேரத்திலே நம்மிடத்திலும் சிலர் சபைக்கு புதிதாக வருகிறவர்கள், ஐயா ஞானஸ்நானம் கொடுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க என்று சொல்லுகிறதை நான் கவனித்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஞானஸ்நானம் கொடுக்கறது நல்லது. கந்தாகே மந்திரி பிலிப்பினிடத்திலே கேட்கிறான். வேத வசனத்தை விளக்கி காண்பித்த போது வேத சத்தியங்களை அறிந்து கொண்டு அவன் சொல்கிறான், காரியங்கள் இப்படி இருக்குமானால் ஞானஸ்நானம் எடுக்கணும், இதோ தண்ணி இங்கே இருக்கிறதே, இப்பொழுதே எனக்கு கொடுத்து விடுன்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தடையில்லை. விசுவாசித்தான் ஸ்நானம் பண்ணப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஞான ஸ்நானம் எப்படி இருக்குன்னு ஏதோ ஒரு புனித நீராடல் மாதிரி இருக்குது. நதிகளிலே ஆறுகளிலே சென்று ஜனங்கள் நீராடுகிறதை போல சில வட மாநிலங்களிலே சொல்வார்கள். அங்கே ஞான ஸ்நானம் கொடுக்க போகும்போது அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க ஜனங்கள்லாம் வந்து வரிசையில் நிற்பாங்களாம். ஐயா எங்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க, நாங்களும் புனித ஸ்நானம் பண்ண விரும்புகிறோம். அவங்க கணக்கு என்னென்ன, ஏரி குளங்கள் கண்மாய் ஆறுகளில் போய் புனித நீராடுகிறதை போல கிறிஸ்தவர்களும் ஏதோ கொடுக்கிறார்கள் போல, நாமும் ஒரு முறை முங்கி எழுந்து விட்டால் கொஞ்சம் நமக்கு நல்லது நடக்கும் போல என்று சொல்லி சத்தியத்தை அறியாமல் ஐயா எங்களையும் முக்கி விடுங்க என்று சொல்லுகிறதை போல இருக்கிற ஞான ஸ்நானம். அல்லேலூயா. அந்த ஸ்நானத்தினால ஒரு பிரயோஜனமும். சில பேர் கணக்குக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க. அன்றைக்கி தான் அவர் பாவம் சர்ச்சுக்கே வந்திருப்பார். அவருக்கு ஞானமும் இருந்திருக்காது, ஸ்நானம்னால என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அவர் அடுத்த வாரமே முக்கி விட்டுறது. இயேசுன்னா யாருன்னு முழுசாக கூட தெரிஞ்சிருக்காது, சத்தியத்தையே அறிந்திருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன செய்கிறது, எங்கள் ஆத்மா நம்மளை விட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு முக்கி விட்டுறது. அல்லேலூயா. அவங்க கணக்கில் என்ன, முக்கி விட்டால் சோழி முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. முக்கி விட்டால் தண்ணியில் முங்குனா அவ்வளோதான் போல், எல்லாம் ஓவர், எவ்ரி திங் இஸ் ஓவர். நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஒரு காமெடி ஒன்று இருக்குது. ஒரு காமெடியன் ஒருத்தர், ரஷ்யாவை சேர்ந்த ஒரு காமெடியன் ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருந்தாராம், பல வருஷங்களுக்கு முன்பதாக. அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தார். அப்போ அவர் போயிருந்தப்போ அப்படி வரிசையை பார்த்துட்டே வந்தார். ஒரு இடத்துல மில்க் பவுடர் இருந்துச்சு. என்ன பவுடர்? பால் பவுடர். அவர் கேட்டாரா, என்ன இது பால் பவுடர்? உடனே அவங்க சொன்னாங்களாம், இந்த பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆயிரும்? பால் ஆயிரும். ஓ பரவாயில்லையே, நம்ம ஊர்லலாம் என்ன பால் கறந்து அப்படி தானே கிடைக்குது, பவுடராகவே வச்சுருக்காங்களா, சூப்பர். அப்படியே அடுத்த ரேக்குக்கு போனாராம். அங்கே ஆரஞ்சு ஜூஸ் பவுடர் அப்படின்னு இருந்துச்சான். அப்போ கேட்டாரா, இது என்ன ஆரஞ்சு ஜூஸ் பவுடர்? உடனே அவங்க சொன்னாங்களாம், இந்த ஆரஞ்சு ஜூஸ் பவுடர் தண்ணியில் கலந்தீங்கன்னு இது என்னவாயிரும்? ஆரஞ்சு ஜூஸ் ஆயிரும். அடாடாடா பரவாயில்லையே, ஆரஞ்சு பழத்தை வாங்கி கட் பண்ணி அதை புளிஞ்சு எடுக்கிறதுக்கு இது ரொம்ப சிம்பிளான வேலையாக இருக்கு. அப்படியே அடுத்த ரேக்குக்கு போனாராம். அங்கே பேபி பவுடர் இருந்துச்சான். உடனே அவர் கேட்டாராம்,
இப்போ இந்த பவுடரை தண்ணியில் கலந்தா பேபி வந்துருமான்னு கேட்டாராம். என்ன சிரிக்கிறீங்க? இப்படி தான் இருக்குது. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டால் எல்லாமே தண்ணியில் முக்கி விட்டால் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். பாருங்கள், அது ஆவிக்குரிய ஜீவியத்துடைய முதல் படி. விசுவாசியாவது என்று சொல்லுவது சிலுவை அருகில் வந்து இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுவது. இதுதான் ரட்சிப்பினுடைய அனுபவம். ஆனால் ஒரு சீசத்துவத்துடைய அனுபவம் என்பது இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, சிலுவையினிடம் வந்து இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்வது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு சிலுவையை சுமக்கிற அனுபவம் தான் என்னது? சீசன் என்கிற அனுபவம். அல்லேலூயா, சோதரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் அதற்கு தான் தன்னுடைய சீசர்களை ஆயத்தப்படுத்தினார். அவரை பின்பற்றும்படி அவர் என்னவெல்லாம் போதித்தாரோ அதை அவர்கள் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசத்தாரையும் என்ன செய்யுங்கள்? விசுவாசிகளாக்குங்கள் சொல்லலை. விசுவாசிகளாக்குவது எளிது. ஒரு மெஜிசியன் மாதிரி வந்து நின்று தோமாவோ பேதுருவோ பவுலோ ஒரு அற்புதத்தை காமிச்சா போதும், பிரைஸ் தி லார்ட், அந்த ஊரே நம்பும். பாருங்க, பார்த்தீங்களா? இயேசு பெரியவர், எல்லாம் இயேசு நம்புறீங்களா? ஓ, இயேசுவை நம்புகிறோம். அப்படி விசுவாசிகள் கூட்டத்தை சம்பாதிக்கிறது எளிது. ஆனால் ஆண்டவர் சொன்னது, நீங்கள் சகல தேசத்தாரையும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் ஆக்குங்கள்னு சொல்லலை, சீசர்கள் ஆக்குங்கள்னு சொன்னார். அல்லேலூயா. இப்போ இந்த கட்டளை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம மற்றவர்களை சீசர்களாக்க வேண்டுமானால் முதல்ல நம்ம யாராக இருக்கணும்? நம்ம சீசராக இல்லாமல் மற்றவங்களை சீசராக்க முடியுமா? அல்லேலூயா. நாம் முதலாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிற நல்ல சீசர்களாக இருக்கணும். அப்போதான் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீசர்களாக இருப்பார்கள். ஒரு சபை அது சிறுசாக இருக்குது பெருசாக இருக்குன்றது ரெண்டாவது, தரமானதாக இருக்கணும். 1000 பேர் எங்களுடைய சபைக்கு வருகிறார்கள். வருவாங்க போவாங்க, யாருக்கு யார் என்னன்னு தெரியாது, அவங்க வீட்டில் எப்படி நடந்துக்கிறாங்க தெரியாது, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏதோ வர்றாங்க போகிறாங்க. ஒரு கூட்டம் வருது, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காணிக்க போடுறாங்க, வார்த்தையெல்லாம் கேட்குறாங்க, போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. நல்லது, சபைகள் இன்றைக்கு வளருகிறது. 1000ங்களை கொண்ட சபைகள் நிறையா பட்டணங்களில் நிறைய இருக்கிறது. பல ஆயிரங்கள் கொண்ட சபைகளும் இருக்கிறது. உலகத்தில் சில இடங்கள் லட்சங்கள் கொண்ட சபை கூட்டங்களும் இருக்கிறது. மெகா சர்ச்சஸ் இருக்குது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சபை வளருவது என்பது எப்படி வளரும் அப்படின்னு கேட்டால், ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் வளரும். ஆண்டவர் இந்த 12 பேர் தான் தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து நடத்தின சபையில் எத்தனை பேர் தான் இருந்தாங்க? எத்தனை பேர்? அந்த 12 பேரை வச்சு, இந்த 12 பேரும் பெரிய ஆட்கள் கிடையாது, திறமையுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், படித்தவர்கள், அப்படிலாம் இல்லை. சாதாரணப்பட்டவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், சாதாரண வேலை செய்கிறவர்கள், சமுதாயத்தில் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், அவர்களையெல்லாம் அழைத்து உருவாக்கி அவர்களை கொண்டு தான் கர்த்தர் உலகத்தை அசைத்தார். அல்லேலூயா. இப்போ சபை வளர வேண்டும், சபை பெருக வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால், அந்த சபை முதலாவது சீசர்களை கொண்ட சபையாக இருக்கணும். சபையில் 10 பேர் தான் இருக்கிறோம். அந்த 10 பேர் எப்படி இருக்கணும்? சீசர்களாக இருக்கணும். அப்போ 11ஆவதாக உள்ள ஒருத்தர் வருவார்ல, அவரும் சீசனாகவே இருப்பார். அவர் என்ன தான் பாஸ் பண்ணுற பிரசங்கத்தை கேட்டாலும் சைடில் பக்கத்தில் இருக்கிற ஆளுகளையும் கொஞ்சம் பார்ப்பார், இவங்க எப்படி நடக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த வேதாகம பள்ளி இல்லை பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வருவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கெடுக்கிறதே யாருன்னு கேட்டால், ஏற்கனவே இருப்பான்ல கொஞ்சம் பேர், அவன் தாங்க கெடுப்பான். ஓ, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சீனியர் சொல்லுவான், அதெல்லாம் விடுப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்.
பெரிய பாஸ்டிங்க பிரசங்கம் பண்ணுறாரு, இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது. புதுசாக அவர் கேட்குறாரு, ஓ அப்படிதான் போல. அப்படியே பக்கத்தை திரும்பி பார்க்குறாரு. அவர் பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார், அவருக்கு என்ன, நம்ம இங்கே ஆமேன்னு அல்லையிலையோ சோத்திரம் போட்டுட்டு அங்கிட்டு போய் என்ன செய்வோம். அப்போ பார்க்குறான், ஓ இப்படி தான் போல, எப்படி தான் போல. சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றும் சொல்லுவார் போல். இவங்கெல்லாம் கேட்பாங்க போல், ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க போல். அப்போ நம்மளும் எப்படி தான் இருக்கணும். இப்போ இவங்க சபையில் யார் நிலைக்கிறது இல்லை, இருக்கிறது இல்லை, போயிடுறது. காரணம் வேறு யாரும் இல்லை, விசுவாசிகளாகிய நம்ம சீசர்களாக இருந்தால் வருகிறவர்களும் சீசர்களாக மாறி இருப்பார்கள். நம்ம சீசர்களாக இருந்தால் வருகிற ஆளுக்கு கிறிஸ்துவை எப்படி பின்பற்றுவது, சீசத்துவத்துக்கு அடுத்த காரியத்தை சொல்லியிருப்போம். இப்போ நம்ம அப்படி இப்படி இருக்கிறதுனால வர்ற ஆளுகளும் நம்ம என்ன செய்கிறது இல்லை, அதை சொல்கிறதும் இல்லை, சொல்கிற மாதிரி இல்லை. ரைசலோ, நீங்கள் ஒரு மூட விதை, உருப்படாத விதையை விதைச்சி அதில் பலனும் வராது, தப்பி தவறி அது வளர்ந்தாலும் அதில் வர்ற பலனுள்ளதாகவும் இருக்காது, வேஸ்ட். ஆனால் கொஞ்சம் விதைகள் மணி போல அழகாக பலனுள்ள விதைகளாக விதைக்கும்போது அது கொடுக்குற மேனி, அதற்குள்ளாகவும் என்ன இருக்கும், பலன் இருக்கும். சீசர்களுடைய தொகை பெருகிட்டு. ரைசலா, வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷம் ஆதி நூற்றாண்டு சபையில் எப்படி பரவிட்டான், வெடித்து சிதறி பரவியது. அப்போஸ்தலர்கள் சபை ஸ்தாபிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவர்கள் போகிறதற்கு முன்னாலே சுவிசேஷம் போய்விட்டது. ரோம் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ரோம் சபை ஸ்தாபித்தவர் யாருன்னு கேட்டால் யாருமே இல்லை. பெந்தேகோஸ்தே நாளிலே யார் எருசலேமில் வந்தபோது ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று சாட்சிகளாக இருந்தார்களோ, உபத்திரம் வந்து சிதறடிக்கப்பட்ட போது அவர்கள் திரும்பி தங்கள் ஸ்தானத்திற்கு போனபோது அந்த இடங்களில் அவர்கள் சபையை ஸ்தாபித்தார்கள். அதுக்கப்புறம் தான் ஊழியக்காரர்கள் வருகிறார்கள். அல்லேலூயா. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இப்போ நம்ம கேட்குறோம், எழுப்புதல் எப்போ வரும், எங்கேருந்து வரும்? எங்கேருந்தும் வராது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவரே அக்கினியை போடும். எத்தனை வாட்டி போடுவார்? ஒரு தடவை போட்டுட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னால் பெந்தேகோஸ்தே நாளில் பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல, அக்கினிமயமான நாவுகள் போல பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். இனி மறுபடியும் போடுறதுக்கு இல்லை. அவர் எங்கே தான் இருக்கிறாரு? இங்கே தான் இருக்கிறார். இப்போது அவரை அனல் மூட்டி எழுப்ப வேண்டிய நேரம். அதை விட்டுட்டு ஆண்டவரை மறுபடியும் அக்கினியை போடும். தேவாலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது டெய்லி வந்து ஆண்டவர் பற்ற வச்சுட்டா போனார் பலிபீடத்துக்கு? இல்லை. என்னைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டதோ அன்னைக்கு அக்கினி எங்கேருந்து வந்தது? வானத்திலிருந்து வந்த அக்கினி அங்கே தான் இருந்தது. அதே போல் பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவி எங்கே தான் இருக்கிறாரு? இங்கே தான் இருக்கிறார். இப்போ இவரை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும், அடுத்து சேர வேண்டும், நெருங்கி சேர வேண்டும். நமக்கு இப்படி காமிச்சு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. இப்படிலாம் இருந்தால் எப்படி சபை வளரும்? இப்படிலாம் இருந்தால் எப்படி எழுப்புதல் வரும்? பாருங்கள், இப்படி நடக்கிறாங்க பாருங்கள், ஜெபம் பண்ணுறதில்ல பாருங்கள், கர்த்தரை ஆராதிக்கிறதில்ல. மற்றவங்கள சொல்லவே வேண்டாம். முதல்ல நான் ஜெபம் பண்ணணும், நான் ஆராதிக்கணும். மற்றவங்களாம் என்ன செய்யணும் நான் சொல்கிறேன்னு முதல்ல அதை யார் செய்யணும்? முதல்ல நான் பக்கத்தில் போகணும். முதல்ல நான் விசுவாசின்னு இருக்கிற கூட்டத்தை விட்டு எந்த கூட்டத்துக்கு வரணும்? இந்த 12 பேர் 120 பேர் இருக்க சீசன் கூட்டத்துக்கிட்ட வரணும். ரெண்டாவது, ஏசுநாதர் கூட 12 பேர் நெருக்கமாக இருந்தாங்க. அதில் இன்னும் நெருக்கமாக 3 பேர் இருந்தாங்களாம். அவங்க பேர் என்ன? பேதுரு, யாக்கோபு, யோவான். ஆண்டவர் சில நேரம் அவங்களை மட்டும் தனியாக கூப்பிட்டு போனார். மறுமலைக்கில் ஆண்டவர் மறுரூபமாகும்போது அவர்களை கூட்டு போய் அவர்கள் முன்பாக தான் மறுரூபமாகிறார்.
கெத்செமனேல கடைசியாக ஜோமனை கூட்டும்போது அவர்களை தான் கூட்டு போகிறார். அப்போது எழுப்புதல்ன்றது என்னென்னா, விசுவாசின்ற கூட்டத்தில் எங்கே வந்துடணும்? சீசர்ன்ற இடத்துக்கு வரணும். ரெண்டாவது, வெளிவட்ட சீசர் என்ற நிலைமை மாறி இயேசு கிறிஸ்துவை நெருங்கி, எவ்வளோ நெருக்கம், ஹவு க்ளோஸ் அப்படின்னா, அந்த 3 பேர்லேயும் ஒரு ஆள், பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் இயேசு கிறிஸ்து கூட இருந்தாங்களாம். ஆனால் அதில் ஒருத்தன் இயேசுநாதர் மார்பில் சாய்ந்திருந்தானாம். எவ்வளோ நெருக்கம்! அதுக்கு பேர் தான் என்னது? எழுப்புதல். ஒரு அம்மா என்கிட்ட கேட்டுச்சு, அந்த அம்மா வேறு ஒரு சபைக்கு, பெயர் கிறிஸ்தவ சபைக்கு போகிற அம்மா, ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வருமா, ஐயா இங்கே ஒரே ஜெபம் பண்ணுறாங்க, அப்படின்றாங்க, இப்படின்றாங்க, எழுப்புதல் எழுப்புதல். அந்த எழுப்புதல்னு என்னதுயான்னு கேட்டுச்சு. நான் அந்த அம்மாட்ட என்ன சொல்ல முடியுமா, தெரியாமத்தான் நம்மளே சொல்லிகிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், சரிம்மா கூட்டம் முடியும், நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட அப்படின்னு. ஹல்லேலூயா. பாருங்கள், தேவனை நெருங்குவது, தேவனோடு கூட இருப்பது. சீசர்கள் யார்? அவர்கள் தேவனோடு கூட இருப்பார்கள், தேவனோடு கூட நடப்பார்கள், தேவனோடு கூட ஊழியம் செய்வார்கள். அவர்கள் தான் யார்? சீசர்கள். இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருப்பது, தெரிந்து கொண்டப்பட்ட வெறுமனே விசுவாசிக்கிறவர்களாக அல்ல, சீசர்கள் என்கிற நிலைமையிலே நீங்களும் நானும் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சீசன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கான அர்ப்பணிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு 5 விஷயங்களை தான் இந்த லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அதில் முதல் விஷயமாக அவர் சொல்கிறார், 26வது வசனத்தில் வாசித்தோமா? எஸ், 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையும் தாயையும், என் தகப்பனையும் தாயையும், மனைவியையும் பிள்ளைகளையும், சகோதரரையும் சகோதரிகளையும், தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அப்போ சீசனாக இருப்பதனுடைய ஒரு அர்ப்பணிப்பு என்னென்ன? எந்த உறவையும் விட, ஏன் ஜீவனை விட தேவனை நேசிக்கணும். இப்போ இந்த வசனத்தை எடுத்துட்டு ஆண்டவர் தகப்பனை, தாயை, சகோதர சகோதரி எல்லாரையும் வெறுக்க சொல்கிறாரா? அப்படி அல்ல, எதிர்மறையாக சொல்லப்பட்ட வார்த்தை. வெறுக்காவிட்டால் என்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ஹேட் அப்படின்னு இருந்தாலும் கிரீக்கில் சானை அப்படின்னு அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, டு ப்ரெஃபர் அபவ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மேலாக. நீங்கள் இதே வசனம் மத்தேயு 10:37 வாசிக்கும்போது வாசிங்க. மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதோடைய அர்த்தம் என்னென்ன? தகப்பனை தாயை நேசிக்கக்கூடாது. இன்னைக்கு சில சபையார் சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் சீசன் ஆகிவிட்டால் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் ஊழியக்காரராகிவிட்டால், ஊழியத்திற்கு வந்து விட்டால் அம்மா அப்பா போய் பார்க்கக்கூடாது, சகோதர சகோதரிகள்லாம் வெறுத்துடணும், உங்கள் வீட்டில் ஒரு நல்லது கெட்டதுனா கூட என்ன செய்யக்கூடாது. நான் ஒரு ஐயாவை பார்த்தேன், அவர் பையன் ஊழியத்துக்கு போயிட்டாராம். அவர் என்கிட்ட சொன்ன, ஐயா என் பையன் ஊழியத்துக்கு போயிட்டான், ஏன்னா ஃபோன் கூட பண்ணி பேச மாட்றாயா, ஃபோன் கூட பண்ணி பேசக்கூடாதான். அந்த சபையில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. தகப்பனை நேசிக்கணும், தாயை நேசிக்கணும், மனைவியை புருஷனை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும். நம்ம ஆண்டவர் நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்த ஆண்டவர். சத்துருக்களையும் சிநேகிங்கள்னு சொன்னார். சத்துருக்களையே சிநேகிக்கணும்னு சொன்னவர் தகப்பன் தாய் இவருக்கு சொல்லுவாரா? அப்படி அர்த்தம் என்னென்ன? எல்லாரை பார்க்கலாம், இந்த உலகத்தில் 1000 உறவுகள் நமக்கு உண்டு, அதை எல்லாவற்றை பார்க்கலாம் யாரை நேசிக்கணும்? கர்த்தரை நேசிக்கணும். அதற்கு அவர் பாத்திரர். ஏன்? என் ஜீவனை விட யாரை நேசிக்கணும்? உயிரா இயேசுவா? ஐயா உயிர் தாயா முக்கியம், எத்தனை சொல்லுவீங்க? இயேசு தான் முக்கியம். ஜீவனை விட தேவனை நேசிக்கணும். சொல்கிறது ஈஸி தான், ஆமென் அல்லேலூயா சொல்லும்போது ஈஸி தான். பட் அந்த வார்த்தைக்கு பின்பாக இருக்க கனத்தை கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். எல்லாவற்றையும் விட இயேசுவை நேசிக்கணும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் உலக
காரியங்களை விட யாரை நேசிக்கணும்? கர்த்தர் நேசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். த ஃபர்ஸ்ட் லவ், த பெஸ்ட் லவ், த சுப்ரீம் லவ் அது யார் மேலே இருக்கணும்? ஏன்னா அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், அதற்கு அவர் தகுதியானவர், அதற்கு அவர் பாத்திரமானவர். அவரை எவ்வளவு வேண்டுமானாலும் நேசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். மற்றவங்களை ஆங்கிலத்தில் ஒரு பாடல் உண்டு, I love you with the Lord of the love, தேவ அன்பால் உன்னை நேசிக்கின்றேன். இப்போ மற்றவங்களை நேசிக்கிறதெல்லாம் கிறிஸ்துவின் அன்பினாலே நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனால் த ஃபர்ஸ்ட் லவ், த பெஸ்ட் லவ், சுப்ரீம் லவ் யாரு தான்? யாருக்கு தான்? இயேசு கிறிஸ்துவுக்கு தான். அவன் தான் சீசன். ரெண்டாவது அடுத்த வசனம் சொல்லுகிறது 27, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். ரெண்டாவது விஷயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் என் சீசனாக இருக்க மாட்டான். இந்த நாட்களில் சிலுவை சுமக்கிறத பார்க்குறோம். நானும் பார்த்தேன். கடந்த ஈஸ்டர் அந்த குட் ஃப்ரைடே நாட்களில் ஒரு கூட்டம் ரோட்டில் சிலுவை சுமந்துட்டு போச்சு. என்ன ஃபஸ்ட்டு கவனிக்கல பசங்க, அப்பா அங்கே பாரு சிலுவை தூக்கிட்டு போகிறாங்க. யாரா சிலுவை தூக்கிட்டு போகிறா? எருசலேமின் வீதிகளில் சிலுவை தூக்கிட்டு இயேசு போனார். நம்ம ஊர் வீதிகளில் யார் யார் போகிறா சிலுவை தூக்கிட்டு? பார்த்தா ஒரு ஆள் ஏசுனார் வேஷம் போட்டு சிலுவை தூக்கிட்டு போகிறார். நான் அந்த சிலுவையை தூக்கிட்டு போகிறத பற்றி பேசலை. அதாவது ஒருத்தர் பாவம் ஏசுனார் வேஷம் போட்டு சிலுவையை தூக்கிட்டு போவார், அது காரியம் வேறு. சில பேர் சிலுவை தூக்கிட்டு போகிறாங்க. எப்படி தெரியுமா? கழுத்தில் தூக்கிட்டு போகிறாங்க. அவர் தோளில் தூக்கிட்டு போனார். நம்ம ஆளுங்க சில பேர் பிளாஸ்டிக் சிலுவை வச்சுருக்காங்க. என்ன சிலுவை? பிளாஸ்டிக் சிலுவையை சுமந்துட்டு போகிற ஆள். கொஞ்சம் வசதிப்பட்டவங்க தங்கத்தில் சிலுவை செஞ்சு போட்டுக்கிறாங்க. அது என்ன சிலுவை சுமக்கிறாங்க? நான் சொல்கிற சிலுவை தங்க சிலுவையோ மரச்சிலுவையோ பிளாஸ்டிக் சிலுவையோ தோளில் தூக்குற சிலுவை அல்ல. வாழ்க்கை அனுபவத்திலே சிலுவை சுமக்கிற அனுபவம். சிலுவை என்று சொன்னால் பாடுகள் அர்த்தம். ஒரு சீசன் என்று சொல்லும்போது பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமாக இருக்கணும். எனக்கு தெரியல, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களுக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ரைஸ்லோ அவையெல்லாம் நமக்கும் உரியதாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். இதையெல்லாம் இழந்தீங்களோ 100 தருவேன்னு சொன்னார். இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டுன்னு சொன்னார். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நம்மை ஓடுவதற்கு உற்சாகப்படுத்துகிற தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு பலன் வேண்டும், பாடுகள் வேண்டாம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, தேர் இஸ் நோ கிராஸ் தேர் இஸ் நோ கிரவுன். அப்படின்னா சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. இப்போ நிறைய பேருக்கு என்ன வேணும்னா சிங்காசனம் வேணும், ஆனால் என்ன வேண்டாம்? சிலுவை வேண்டாம். பலன்கள் வேணும், ஆனால் என்ன வேண்டாம்? பாடுகள் வேண்டாம். வசனம் சொல்லுது, நீங்கள் இங்கே படுகிற கொஞ்சம் பாடு உங்களுக்கு பரலோகத்தில் எப்படிப்பட்ட பலனை உண்டாக்குமா? மிகுதியான பலனை உண்டாக்கும். இன்றைக்கி நிறைய பேர் பாட்டு பாடுறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க. நான் பாஸ்ட் கேட்குறாரு, எத்தனை பேர் பாட்டு பாடுறீங்க ஆயத்தமாக இருக்கீங்க? பாஸ்டர் இதை ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பாஸ், எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இன்னைக்கே தர மாட்டீங்க எனக்கு ஒரு பாட்டு. இப்போ அப்படி இந்த பக்கம் வந்து பாசிக்கிறேன், எத்தனை பேர் பாடுபடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? இப்போ பாட்டு பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஊழியத்தில் பாடுபடுறதுக்கு யாரும் இல்லை. ஆள் ஆண்டவர் தேடிகிட்டே இருக்கிறார். ஒருவனை தேடினேன் ஒருத்தனையும் திறப்பிலை நிற்க, என் வார்த்தை சொல்ல, என் ஊழியத்தை செய்ய. வசனம் சொல்லுகிறது, அறுவடை மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம். அந்த நாட்களில் பிள்ளைகளை பெற்று வளர்க்கிற ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அவருடைய எண்ணம் இப்படி இருக்கும். 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க ஒரு வீட்டில் இருப்பாங்கன்னா அந்த தாய் இப்படி ஜோம் பண்ணுவாங்க, பாஸ்டர் இந்த பையனை நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன் பாஸ்டர், இவனுக்காக ஜோம் பண்ணுங்க சொல்லுவாங்க. அவன் அடுத்து வளர்ந்து ஊழியம் செய்கிறானோ இல்லையோ அந்த அம்மாவுடைய வார்த்தை எப்படி இருக்கும். சில பேர் படித்து வரும்போதும் பைபிள் ஸ்கூல் தாண்டா போகணும், போ ஊழியம் செய் அப்படின்னு உற்சாகப்படுத்தி அனுப்புவாங்க, மிஷினரிகளை அனுப்புவாங்க. இன்றைக்கி எத்தனை தாய்களை எப்படி பார்க்க முடிகிறது எனக்கு தெரியல. இங்கே யாராவது இருந்தால் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள், என் பிள்ளையை நான் ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்துருக்கிறேன்.
பிரைஸ் தி லார்ட். ஊழியம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இன்னொரு காரியம் இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு ஊழியம் நினச்ச உடனே பாச ராயல் என்ஃபீல்டில் போகிறாரு, அவர் கன்னியாகுமரி நல்லா உடுத்துறாரு, நல்லா சாப்பிட்றாரு, நல்லா போகிறாரு வராரு, ஆஹா ஓகோ சூப்பர். இப்படி தான் ஒரு பையன் ஒரு பாஸ்ட்டு கூட போனான் ஊழியத்துக்குன்னு. அவரும் 4 வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். கேரளாவில் நடந்த சம்பவம். அப்போ அந்த ஒரு வீட்டுக்கு போன உடனே ஒரு வீட்டில் நல்லா கப்பக்கிழங்கு, ஏத்தைக்காய் அவிச்சது, அப்புறம் நல்லா ஒரு சாயா, நல்லா பெரிய கிளாஸ் பால்லாம் ஊற்றி நல்லா குடித்தான். அடுத்த வீட்டுக்கு போனால் அவிச்ச முட்டை, அப்பம் கடலைக்கறி, நல்ல சாப்பாடு. அடுத்த வீட்டுக்கு போனால் இப்படி நல்லா போனால், பாஸ்டர் கூட போனால் நல்லா என்ன இருக்குது, நல்ல கவனிப்பு இருக்குது. பாஸ்டையா சோத்திரம்ன்றாங்க. போகும்போது ஒரு காணிக்கை வரும், அவர் வாங்கி ஜிப்பாக்குள்ளே நினைச்சுக்கிறாரு, வச்சுக்கிறாரு. வீட்டில் போய் சொன்னான், பாஸ்டையா நானும் ஊழியத்துக்கு வந்துடுறேன்னா. உடனே அவர் அப்படியாடா, சரி ஓகே, இன்னும் 2 மாதம் இருக்குல்ல, பைபிள் ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் போட்டுருவோம் அப்படின்னா. அடுத்த நாள் பாஸ்டர் ஊழியத்துக்கு கூப்பிட்டு போனார். அது கிராமம். அங்கே பிரசங்கிட்டு இருக்காங்க, இயேசு நல்லவர், மனம் திரும்புங்கள், இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணும்போது இவன் தான் எடுத்து சொல்லணும். அவர் சொல்லுவார், இவன் எடுத்து மறுபடியும் சொல்லணும். இப்போ ஒருத்தன் குடிகாரன் குடிச்சிட்டு வந்தான். ஏய் யாரா அவன், இங்கே வந்து இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறது பாடுறா. அப்படி ஒரு 2 3 4 5 பேர் கூட்டம் கூட்டிட்டான். கூடி உங்களை சும்மா வாயிட்ட சொன்னலாம் கேட்க மாட்டாங்க. 4 போடு போட்டாத்தே அடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்படியே அடிக்க போனப்போ ஒருத்தர் சொன்னா, ஏய் அவர் வயசானவராக இருக்காரு, அவர் அடிக்காத, இந்த வாலி பண்ண 2 போடு போடியா அப்படின்னு ஆட்டி மொத்த பாஸ்ட்டுக்கு 1 அடி விழுந்துச்சு, கூட போனவனுக்கு 10 அடி விழுந்துச்சு. இப்போ வீட்டுக்கு போனால் உடம்பு பூரா முட்டையாயிருச்சு. சாப்பிட்டது 2 முட்டை. வீட்டில் போய் படுத்தா குப்பரைப்படுத்தா முதுகெல்லாம் முட்டை. அவன் காலேஜ் பாஸ்டையா அந்த அப்ளிகேஷன் என்ன செஞ்சிடாதீங்க, பயில் காலேஜுக்கு கேட்காம அனுப்பிடாதீங்க, நான் ஊழியத்துக்கு போகிறதுல என்ன வாங்கிக்கிறேன், வாபஸ் வாங்கிக்கிறேன் நான். இப்போ நிறைய பேருக்கு என்னென்ன பலன்கள் வேணும், ஆனால் என்ன வேண்டாம், பாடுகள் வேண்டாம், கஷ்டமே படக்கூடாது. நம்ம பிள்ளைங்கள ரொம்ப ஸ்மார்ட்டாக வளர்கிறாங்க. சண்டே கிளாஸில் டீச்சர் பாடம் எடுத்த மாதிரி லாசரு பாடம், லாசரு ஐஸ்வர்யவான் கதை டீச்சர் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு கன்க்ளூட் பண்ணுறாங்க. பாருங்கள், லாசரு இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டான், பரலோகத்தில் ஆபிரகாம் மடியிலே தேற்றப்பட்டான். ஐஸ்வர்யவான் உலகத்தில் சம்பிரமமாக வாழ்ந்தான், பரலோகத்துக்கு போல பாதாளத்தில் அக்கினியில் அகப்பட்டு வேதனைப்பட்டான். நீங்கள் யாராருக்கு விரும்புகிறீங்க, லாசருவாக இருக்க விரும்புகிறீங்களா, ஐஸ்வர்யவானாக இருக்க விரும்புகிறீங்களா டீச்சர் கேட்டாங்க. உடனே பிள்ளை சொல்லிச்சான், டீச்சர் பூமியில் இருக்கும்போது ஐஸ்வர்யவானாக இருக்க விரும்புகிறேன், பரலோகத்துக்கு போகும்போது லாசருவாக இருக்க விரும்புகிறேன். இப்போ நிறைய பேருக்கு அப்படித்தான். இங்கே இருக்கும்போது யாராக இருக்கணும், சம்பிரமமாக இருக்கணும், மேலே போகும்போது எப்படி இருக்கணும், அது என்ன கதை நமக்கு தெரியலை. அல்லேலூயா. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. பாடுபடுகிறது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்போ நிறைய பேர் பிரசங்கம், பாடுகளே கிடையாது, பாடுகளே வராது, கஷ்டமே வராது. ஏப்பா எனக்கு என்ன ஆசையாக பாடுபடணும்னு வசனம் தெளிவாக சொல்லுது. தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் செய்தேன், ஆண்டவர் பலப்படுத்துவார், நடத்துவார், காப்பாற்றுவார், கைவிட மாட்டார், அதெல்லாம் ஓகே. பாடே வராது, நீ விசுவாசியா, உனக்கு வியாதியே வராது. இப்போ கொரோனா வந்துச்சு, நிறைய பாஸ்ட் செத்து போனார்கள், நிறைய பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் செத்து போனார்கள். அப்போ அவர்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்யலையா, மரணங்கள் வருகிறது, சில நேரம் துர்மரணங்கள் வருகிறது, கொடூரமான மரணங்கள், விபத்திலே மறிக்கிறார்கள். ஒருத்தர் கேட்டாரா, இட்ஸ் பீங் ரெக்கார்டர்ல. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ என்ன சொல்லுவீங்க, அநியாரம், ஏசுனார் இல்லையா, ஏசுனார் காணாமல் போயிட்டாரா, சத்தியம் பொய்யாயிருச்சா? ஏய், உன் கதையெல்லாம் காற்று அடிக்கிற வரைக்கும் தான். என்ன அடிக்கிற வரைக்கும்? வீடை கட்டு, ஒருத்தன் மண்ணில் மேல் வீட்டை கட்டினானா, ஒருத்தன் கற்பாறையின் மேலே வீட்டை கட்டினானா.
2 வீடு நல்லா பிரமாதமாக தான் இருந்துச்சு. பார்த்தியா என் வீட்டை பார்த்தியா, உன் வீட்டை பார்த்தியா, ரைட்டு. இப்போ கொஞ்சம் நல்லா காற்றடிக்கும், மழை வரும், பெருவெல்லாம் வரும், அஸ்திபாரத்தில் மோதும். அப்போ தெரியும் யார் வீடு நிற்கும்னு. பாடே வராது, உபத்திரம் வர, கஷ்டமே வரான்னு சொல்கிறான் பாருங்க. அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் பாடு வரும்போது உணர்வேன், அடாடாடாடாடாடா தெரியாமல் சொல்லிட்டோம் போல. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஒருத்தருக்கு பிரச்சனையே வராது. யாருக்கு? இயேசுநாதர் பேரை சொல்லிக்கிட்டு இயேசுநாதருக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு குரூப் ஓடுது பாருங்க, அவனுக்கு என்ன வராது? பிரச்சனையே வராது. ஏன்? இயேசுநாதர் அவனை கண்டுக்கிட மாட்டார். ஒன்று, பிசாசும் கண்டுக்கிட மாட்டான். ஏன்? அவன் நம்மால். பிசாசு சொல்லுவான், அவனை என்ன சொல்லுவான்? இவன் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நிற்கும் கடைசி நாள். ஆண்டவரே, உம்மை நாமத்தினாலே சபை நடத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தோமே, உம்முடைய நாமத்தினாலே சண்டே கிளாஸ் நடத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே ஊழியம் செய்தோமே, உம்முடைய நாமத்தின அற்புதங்களை எல்லாம் கூட செய்தோமே. ஆண்ட ஒரே வார்த்தை சொல்லுவார், ஏப்பா நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களை அறியே, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதுன்றார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு விருப்பமே இல்லை. ஆனால் ஒரு சீஷன் என்கிறவன் சிலுவை சுமக்குதுன்னு என்ன? லிவ் லைக் எ டெட் மேன் அப்படின்னா செத்தவனை போல் வாழ்கிறது. இன்னும் சிம்பிளாக நம்ம சொன்ன டெய்லி சாவுறது. அனுதினமும் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏற்கனவே செத்துக்கிட்டு தான் இருக்கேன். ரைட், சரியான வழியில் தான் போய்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் டெய்லி என்ன செய்யணும்? எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், பள்ளிக்கூடத்தில் சொல்லுவார், மரணம் என்பது பெரிய தூக்கம். உண்மைதான். அந்த பெரிய தூக்கத்துக்கு டெய்லி 8 மணி நேரம் தூங்கி என்ன செய்கிறோம்? ப்ராக்டிஸ் பண்ணுறோம்ன்றார். உண்மைதான். நமக்கு ஒவ்வொரு நாளும் அனுதினமும் சாக வேண்டி இருக்கிறது. எதற்கு சாகணும்? பாவத்துக்கு சாகணும், சுயத்துக்கு சாகணும், மாம்சத்துக்கு சாகணும், உலகத்துக்கு. பவுல் அதான் கலாத்தியரில் சொல்கிறார். கலாத்தியர் 2:20, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில். சொல்லுவாங்க, நான் செய்தது, நான் கட்டினது. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்றுன்னு இருக்கிறார். ஆண்டவர் சீசல் சொல்லி கொடுத்தாரு, எப்பா இங்கே வாங்க, நீங்கள் போனீங்க, கை வச்சிங்க, பேய் ஓடிச்சு, அப்புறம் அற்புதம் நடந்துச்சுன்னு ரொம்ப நினைஞ்சிக்கிடாதீங்க, பெருமைப்பட்டுக்கிடாதீங்க. உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதுக்காக பெருமைப்படுங்க. நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகளாம் செஞ்சு முடிச்சுட்டு சொல்லுங்கள், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் சொன்னதை மாத்திரம். எந்த கிரெடிட்டும் யாருக்கு கிடையாது, எனக்கு கிடையாது. அல்லேலூயா. ஒன்றையும் நாம் எடுத்துக்கொள்வதற்கு அல்ல. சொல்லணும், நாங்கள் அப்பிரயோஜனமான ஆட்கள்யா, எங்கள் கையில் என்ன இருக்குது? பேதுரும் யோவானும் தேவாலயத்தில் போய் தாயின் கற்பத்தில் முடவனாயிருந்தவனை எழுப்பின போது அவங்க சொல்கிறாங்க, எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, எங்களிடத்தில் வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, ஆனால் எங்களிடத்தில் உள்ளதை தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அவங்க பிரசங்கம் முன்பு பார்த்தீர்களா பிரியமானவர்களே, எத்தனை வேதபாரர்கள் இந்த இருக்கிறார்கள், பரிசேயர்கள் இருக்கிறார்கள், இவனுக்கு ஒருவனாலையும் இவனை சுகமாக்க முடியவில்லை, நான் என்ன செய்திருக்கிறேன்? சுகமாக்கி இருக்கிறேன். எங்கள் அண்ணன் பேதுரு, நான் தம்பி யார் யோவான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எழுப்பிட்டோம், பார்த்தீர்களா? அப்படிலாம் சொல்லலை. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் சுய சக்தினாலாவது, எங்கள் சுய பக்தினாலாவது. நிறைய பேருக்கு நினைப்பு என்னென்னா, நான் வைராக்கியமாக இருந்தேன், நான் பக்தியாக இருந்தேன், கர்த்தர் செஞ்சார். நீ பக்தியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பக்தி நல்லது தான். ஒரு வெக்தியாக இருந்தாலே போதும், கர்த்தர் உனக்கு செய்வார். அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, சுய சக்தினாலோ சுய பக்தினாலோ செய்யலை, தேவன் செஞ்சார். நான் வந்தேன், என்ன பண்ணேன்? அவருக்கு ஒன்று தான் தெரியும். இப்போ நிறைய பேருக்கு நம்மளுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். காய்ச்சல்னு விசுவாசமாக ஜெபம் பண்ணுவாங்க. பாஸ்டர் இந்த பையனுக்கு காய்ச்சலாக இருக்குது, ஜெபம் பண்ணு, இயேசுவின் நாமத்தில் காய்ச்சல் போகட்டும் அப்படின்னு. இப்போ இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்து, பாஸ்டர் இந்த ஆள் கேன்சர் இருக்குது. ஐயோ கேன்சரா? ஆண்டவரே நமக்கு சித்தமான ஆள் சுகமாக்கும், சித்தம் இல்லையானால் போய் சேரட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரில் ஜெபம் இருக்குது. அது ஒன்று உண்மை. என்னால் ஆள் தலைவலி இல்லை, ஒரு கொசுவோட தலைவலியை கூட தீர்க்க யாரால முடியாது. வியாதி எவ்வளோ பெருசாக இருந்தால் நமக்கு என்ன? நம்ம வேலை என்ன செய்ய வேண்டியது? கிரியை செய்ய வேண்டிய வேலை யார் வேலை?
இப்போ நிறைய பேருக்கு என்ன தோணுது, பாருங்கள் நாங்கள் நடக்கிற கூட்டத்திலே இவரெல்லாம் வந்தார்கள், பாருங்கள் பைக்கில் வந்தார்கள், கார் வாங்கி விட்டார்கள், காரில் வந்தார்கள், ஹெலிகாப்டர் வாங்கி விட்டார்கள், பாருங்கள் பிள்ளை இல்லாமல் வந்தார்கள், பிள்ளை கிடைத்து விட்டது. சாட்சி சொல்கிறதுல கர்த்தரை முன்னிறுத்துகிறதை விட இப்போ யார் தான் முன்னிறுத்தப்படுறான்? ஹல்லேலூயா. சிலுவையை சுமக்கிறதுக்கு சீசன் ஆயத்தமாக இருக்கணும். மூன்றாவது விஷயம், அதனுடைய 28 முதல் 30 வசனங்களை ஒருத்தர் வாசிங்க எனக்காக. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? ஒரு சீசன் என்கிற நிலைமையில் விலை கிரயம் செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்கிறாரு, ஒருவன் கோபுரம் கட்ட மனதாயிருந்து ஒரு கட்டிடம் கட்ட வேண்டுமானால் முதலாவது திட்டமிட வேண்டும். அதற்கு எவ்வளோ செலவாகும், அஸ்திபாரத்துக்கு எவ்வளோ ஆகும், முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும், அதற்குண்டான திராணி நமக்கு இருந்தால் மட்டும் அதை என்ன செய்யணும், துவங்கணும். அப்படி இல்லாமல் நாம் துவங்கிவிட்டு முடிக்காமல் இருந்தால் பார்க்குறவங்க என்னையா பெருசாக ஆரம்பித்தான், அஸ்திபாரத்தில் முடிச்சிட்டான்னு பரியாசம் பண்ணுவாங்க. அப்போது செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். ஆண்டவர் கேட்குறாரு, என்னை பின்பற்றி வர நீ விரும்பினால் அதற்கான விலைக்கிரயத்தை நீ செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சீசனாக இருப்பது என்பது விசுவாசிக்கிறது என்கிறதற்கு மேலாக விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். ரைசலோ, இன்னைக்கு நிறைய பேர் விலைக்கிரயம் செலுத்துகிறதற்கு பதிலாக விற்று கிரயமாக்குகிறார்கள். புரிந்ததா? விலைக்கிரயம் செலுத்துகிறதை விட்டு விற்று கிரயமாக்குகிறார்கள். இப்போ ஆண்டவர் எல்லாரும் கூப்பிட்டார், நீ விட்டு என்னை பின்பற்று. எல்லாரும் விட்டு பின்பற்றினாங்க. படகுகளை வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தவர்கள் தங்களுக்கு உண்டான படகை விட்டு, வலைகளை விட்டு, அந்த வேலையை விட்டு, தன்னுடைய தாய் எல்லாரையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினாங்க. இப்போ நிறைய பேர் எப்படி இயேசுவை பின்பற்றானா, விட்டுட்டு பின்பற்றுறான். அல்லேலூயா. இல்லைன்னா விற்கிறதுக்காகவே பின்பற்றுறான். இன்னைக்கு இயேசு எப்படி மாறிட்டார்? வியாபாரமாக மாறிட்டார். இயேசுநாதர் தேவாலயத்துக்கு போனப்போ சவுக்கை உண்டு பண்ணி புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் பலகைகளையும் கவிழ்த்து போட்டு அடித்து எல்லாத்தையும் துரத்தி தேவாலயத்தை சுத்திகரித்தாராம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது தேவனுடைய வீட்டை நீங்கள் என்ன ஆக்கி இருக்கிறீர்கள்? கல்லர் குகையாக்கினீர்கள், வியாபாரமாக்கி இருக்கிறீர்கள். இப்போ நிறைய பேருக்கு பாஸ்டர் தொழில்னா பிஸ்னஸ் நினைக்கிறாங்க. கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இடம் வாங்கி ஒரு பில்டிங் போட்டு அப்படியே ஒரு கூட்டம் கண்டது. அப்படியே நிறைய பேருக்கு தேவனுடைய ஊழியம் எப்படி தெரியுதுன்னா காசு உண்டாக்குற வேலை மாதிரி நினைக்கிறாங்க, ஆதாய தொழில் நினைக்கிறாங்க. அல்லேலூயா. சம்பாதிக்கன்னு நினைக்கிறாங்க. இந்த சபையில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், அந்த சபைக்கு போனால் அந்த ஊரில் எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா, அந்த சபையில் போனால் எவ்வளோ வருமானம் கிடைக்கும், எப்படி? அல்லேலூயா. ஊழியம் என்பது காசு உண்டாக்குகிற வேலை இல்லை. எனக்கு தெரியலை, ஊழியக்காரன் கோடீஸ்வரன் ஆகிறது, அதாவது நான் சொல்கிறது ஐஸ்வர்யவானாகிறது சொல்கிறேன். கோடிகள் பணம் வரலாம், நீங்கள் கர்த்தருக்காக அதை பயன்படுத்துகிறீங்க, பிரயோஜனப்படுத்துகிறீங்க, அது வேறு. ஆனால் ஊழியத்தை வைத்து சம்பாதிப்பது என்பது ஏசுனார் விற்கிற யூதாஸ் காரியத்துக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க? யூதாஸ் காரியத்தை என்ன பண்ண? அவர் என்னான்னு காமிக்கிறேன், எவ்வளோ கொடு? 30 வெள்ளி காசு கொடு. இப்போ நிறைய பேர் இயேசுவை காண்பித்து காசு வாங்கிறது. அல்லேலூயா. சில பேர் காசுக்காக நம்மகிட்ட கேட்குறது இல்லையா, ஐயா உங்கள் சபைக்கு வந்தால் எவ்வளோ கொடுப்பீங்க? அங்கே போனால் சாப்பாடு போடுறாங்களாம், சாப்பாடோட கொஞ்சம் பீஃபும் சேர்த்து போடுறாங்களாம், நல்லா வாரம் நல்ல சாப்பாடு, இறைச்சி சாப்பாடு, சில இடத்துல போனால் பிரியாணி சாப்பாடு. அது மட்டும் இல்லை, நீங்களாம் யோசிக்கிறத பார்த்தா ஏசுனா கேட்ட மாதிரி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? பரவாயில்ல, அவங்களுக்கு தேவைப்படுது,
அதை ஒருத்தன் கொடுக்குறான், போகிறவங்களையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது, கொடுக்குறவனையும் குற்றம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. கவனிங்க, நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, கடை தேங்காய் எடுத்து அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம். இப்போ நிறைய பேர் ஊழியத்துக்கு காணி கேட்டால் சொல்லுவாங்க, பிரதர் ஏதாவது கொடுங்க. அவர் கொடுக்க மாட்டார். பிரதர் நீங்கள் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஊழியம் என்பது விலைக்கரையம் செலுத்துவது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சர்ச்சுக்கு போனோன்னே சொல்லி போய், என்னம்மா சர்ச்சுக்கு போகிற, சர்ச்சில் லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்களோ, வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கோம். கொடுக்குறதே இல்லை, வந்த நாள்லேருந்து நாங்கள் தான் நினைச்சிட்ருக்கோம். அல்லேலூயா. நம்மளை கேட்பேன், உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருதோ? வெளிநாட்டிலேருந்து நம்மளை தவிர ஊரில் எல்லா பேருக்கும் வருது, எல்லா சாமியாருக்கும் வருது. நமக்கு என்ன செய்யலை? கடந்த நாட்களில் கணக்கெடுத்து பார்த்தா மிஷினரி ஸ்தாபனங்களுக்கும் ஊழிய ஸ்தாபனங்களுக்கு வந்ததையும் மற்ற பிற மத ஸ்தாபனங்களுக்கு வந்ததையும் பார்த்தா நம்ம ஆளுங்க வாங்கினதெல்லாம் பாவம் கொஞ்சோண்டு தான். இன்றைக்கும் மற்ற ஆட்களுக்கு தான் எப்படி வந்துக்கிட்டு இருக்கான். அது பரவாயில்ல, அது அவங்களுடைய காரியம். எவனோ ஒருத்தவங்க கொடுக்குறான், யாரோ வாங்குகிறாங்க. ஆனால் சீசனாயிருப்பு என்பது பணத்தை எதிர்பார்த்து போவது அல்ல, பணத்தை செலவழித்து பின்பற்றுவது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. சில பேர் செலவில்லாமல் போகலாம்னு நினைப்பாங்க. இயேசுநாதரை சேவிக்கிறதுக்கு செலவில்லாமல் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது எப்படி வராத. நிறைய பேருக்கு ஆலயத்தில் வந்து அப்படி பாக்கெட்டில் விட்டு அப்படி இப்போதைக்கு ஒரு 10 ரூபா வர்றதுக்குள்ளே அப்பா அவ்வளோ சந்தோஷம் அந்த காசை எடுத்து காணிக்க போடும்போது. அல்லேலூயா. சொல்லுங்கள். தேவாலயத்துக்கு வரும்போது எப்படி வரக்கூடாதான்? சில பேர் காணிக்கை கொண்டு வராமல் வர்ற ஆளுகளும் இருப்பாங்க. காணிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, என்ன பாஸ் என்ன பார்க்க போகிறாரு, கேட்க போகிறாரு, எவ்வளோ போட்டாங்கன்னு தெரியவா போகுது. அல்லேலூயா. நிறைய பேர் கணக்கு அப்படி. நிறைய பேருக்கு ரொம்ப சிரமம் கொடுக்குறதுக்கு. இன்னும் இந்த சும்மா கொடுக்குடுன்றாரு, சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்கு கேட்டார்? ஊழியத்துக்கு தானே கேட்டார், ஊழியஞ்சேரி தானே கேட்டார். வாண்டா இருந்தால் கொடு, இல்லைன்னா பேசாமல் தோத்துறாம் ஆண்டவரே பாஸ்துக்கு யார் மூலமாக கொடுங்கன்னு ஜெபம் பண்ணு. ஆமாவா இல்லையா? ஆமாம். ஊழியம் என்பது செலவு பண்ணுவது. பவுல் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 12:15 மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். என்ன செய்யணும்? செலவு. அவர் சொல்கிறார், உங்கள் ஆத்துமாக்களுக்கு நான் செலவு பண்ண விரும்புகிறேன், செலவு பண்ணப்பட என்னையே விட்டு கொடுக்க விரும்புகிறேன்ற. பிலிப்பியர் 3:7-8 சொல்லும்போது, எனக்கு லாபமாயிருந்தவைகளை நஷ்டம் என்று கருதுகிறேன், குப்பை என்று எண்ணுகிறேன். இன்னும் சொல்லப்போனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா? எவ்வளோ பெரிய பணக்காரர். சொந்தமாக கப்பல் ஓடிச்சாமா. யாருக்காக கப்பல் ஓடுதா? எங்கள் பாஸ்டர் ஒரு நாள் ஆட்டுக்குட்டி கூட ஓட மாட்டேங்குது, கப்பல் எங்கே ஓட? அவருக்கு சொந்தமாக என்ன ஓடிச்சு? அதை விட்டுட்டு தான் எங்கே வந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ விலை கிரயம் செலுத்த ஆயத்தமாக இருக்கணும். இப்போ நிறைய பேருக்கு இதெல்லாம் சொல்லும்போது கேட்கும்போது சீச்சி இந்த பழம் புளிக்கும். இயேசுநாதர் சாப்பாடு போடும்போது ஒரு பெருங்கூட்டம் வந்துச்சா வரலையா? இப்போ பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு, மைக் பிடிச்சி. மைக்கெலாம் இல்லை, பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணினால் ஒழிய உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னே எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இந்த உபதேசம் எப்படி இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்கிறது. நாங்கள் கிளம்புறோம், எல்லாரும் போயிட்டாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. ஏசுநாதர் சீசல்கிட்ட வந்தார், ஏப்பா நீங்களும் போகிறதா இருந்தால் இப்போயே போ, இல்லை தீர்மானம் பண்ணிக்கோ. நிறைய பேர் சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு, என்ன சபை இது, ஒரு சபையா, இவர் ஒரு பாஸ்டர், சொல்லாத போயிரு. ஒரு நாள் பாஸ்டர் வந்து ஏன் போனேன்னு என்ன செய்ய மாட்டார். இங்கே யாரையும் இருத்தி வச்சு அவங்கள செய்யணுன்ற காரியம் யாருக்கு இல்லை. போய்விட மனதாக இருக்கவர்கள் போங்க, இல்லை இது எனக்கான சபை, இது என்னுடைய சபை,
இந்த போதரை கர்த்தர் எனக்காக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு உறுதி இருக்கிற ஆள் மட்டும் உள்ளே இரு. அப்போ தான் உனக்கும் ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம், சபைக்கும் ஆசீர்வாதம். சில பேர் சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே கேன்சர் வியாதி மாதிரி இருப்பான். விரலில் கேன்சர் வந்தால் என்ன செஞ்சிடணும்? ஏமா முனி விரலில் வந்தால் விரலை வெட்டி எரிஞ்சிடணும். இல்லைன்னா அது என்ன ஆகும்? அப்படியே ஏறி இங்கே வந்துடும். இங்கே வரும்போதாவது சுதாரிச்சிடணும். இதோடு என்ன செஞ்சிடணும்? இதுக்கு மேலே ஏறிச்சுன்னு வை, இதோடையாவது என்ன செய்யணும்? அதுக்கு மேலே வச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மொத்தமாக பெட்டி செஞ்சு பரலோகம் பாட்டு பாடி நம்மளை அடக்கம் பண்ணிடுவாங்க. இப்படி ஆளுங்க சபைக்குள்ளே இருப்பான். சில பாசங்களுக்கு இது புரியவே செய்யாது. ஆத்மா போயிடக்கூடாது, ஆத்மா போயிடக்கூடாது, ஆத்மா போயிடக்கூடாதுன்னு கூடவே வச்சுருந்து ஆத்மாவோட சேர்ந்து இவரும் போயிடுவார். இவன் எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக நினைஞ்சிருவான். அல்லேலூயா. சபை என்று சொல்லுகிறது தனித்தன்மையோடு இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விளைக்கிரயம் செலுத்துவதற்கு ஆயத்தமானவர்களாக இருக்கணும். பிரைஸ்லோ. அஞ்சாவது ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க, சாரி 4வது விஷயம் தானே சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்படியே 31 33 வரைக்கும் உள்ள வசனங்களை ஒருத்தர் வாசிக்க கேட்போம். அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை. இந்த வார்த்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், யுத்தத்துக்கு போகும்போது அவன் கணக்கு பார்ப்பான். நம்மளை விட எதிர்க்க வர ராஜா பலம் உள்ளவரா. இந்த இடத்துல வல்லமையுள்ள ராஜா என்பது யாரை குறிக்கிறதுன்னு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை பணிந்து கொள்ளவும், அவரை சேவிக்கவும், அவரை பின்பற்றவும் நாம் முழு மனதோடு கூட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அரைகுறை மனதோடு அல்ல. நிறைய பேர் இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் கட்டாய மதமாற்றம் பண்ணுகிறார்கள், பிரெயின் வாஷ் பண்ணுகிறார்கள். அப்படிலாம் யாருமே இல்லை. அப்படி தானே? அப்படி யாரையா பண்ணுறோமா? யாரையா கட்டாயப்படுத்துகிறோமா? யாரையா பிரெயின் வாஷ் பண்ணுறோமா? வந்தா வா, போகிறதா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி தான் சொன்னார். சில பேரை ஏசுனார், வராதன்னே சொன்னார். ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், எப்போ என் பின்னாலாம் வராத, ரொம்ப ஜரமம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பிரைஸ்லோ. அப்படின்னா என்ன? அதையெல்லாம் உறுதிப்படுத்தி கொண்டு நீ என்ன செய்? அல்லேலூயா. முழு மனதோடு கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கடைசியாக சொல்கிற ஒரு சீஷன் எப்படி இருக்கணுமா? உப்பாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? உப்பு சாதாரணமானது, அற்பமானது. ஆனால் உப்பினுடைய மகத்துவம் ரொம்ப பெருசு. உப்பினுடைய கலர் எப்படி இருக்கும்? நீங்கள் நம்ம கடையில் வாங்குகிற உப்பெல்லாம் அப்படி இல்லை. அப்படி லைட்டாக உப்பளம், உப்பு விளையிற அந்த பூமி, அங்கே போய் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தா அப்படியே பனி படர்ந்ததை போல், பனிமலையை போல் வெண்மையாக இருக்கும். அதே போல் ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்? உண்மையாக பரிசுத்தமாக இருக்கணும். இந்த உப்பு இல்லைன்னு வைங்க, உப்பில்லா பண்டம். நீங்கள் என்ன தான் 1000 ரூபா போட்டு கறி குழம்பு வச்சாலும் அதில் கொஞ்சோண்டு உப்பு போடலைன்னா, அல்லேலூயா. ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்னா, கரைந்து மறைந்து சுவையளிக்கிற ஒரு நபராக இருக்கணும். பிரைஸ்லோ. இந்த உப்பு கெட்டு போகாமல் பாதுகாக்கும். கருவாடாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உப்பில் போட்ட ஒரு பண்டம் என்ன செய்யாது. இன்றைக்கி இந்த உலகம் ஒழுங்காக சுற்றிக்கிட்டுக்குன்னு காரணமே நீங்களும் நானும் உப்பாக அந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் எப்படி இருக்குது. இந்த உப்பு மருந்தாக பயன்படுகிறது. ஆண்டவர் உங்களை என்னை இந்த உலகத்தில் எப்படி வச்சுருக்கிறாரு? அநேகருடைய காயங்களை கட்டுகிறதா வச்சு. அது மட்டும் இல்லை, இந்த உப்பு சாரமுள்ளதாக இருக்கிறது. உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? உப்பினுடைய மேன்மை மகிமே அதில் இருக்கிற சாரம்தான். சாரம் இல்லாத உப்பு ஒன்றுத்துக்கு என்ன செய்யாது? உதவாது. என்ன தம்பி? உப்புன்னா உப்பு கரிக்கணும் இல்லையா? உப்பு கரிக்கலைன்னா அது என்ன கிடையாது? உப்பு கிடையாது. அது ஒன்றுத்துக்கும் உதவாது. இப்போ நம்ம ஊர் உப்பு வேறு மாதிரி, ஆனால் அந்த நாட்களில் இருந்த உப்பு வேறு. மலை பாறைகள் இருந்தால் அந்த உப்பு எடுப்பாங்க, அந்த உப்பை தண்ணியில் போட்டு வைப்பாங்க. போட்டு வச்சோன்னா அது உப்புத்தன்மை எல்லாம் எடுக்கப்பட்ட பின்பாக அது சாரமற்ற அந்த உப்பை அது எங்கேயுமே போட முடியாது, வழியில் தான் போடுவாங்க. ஆனால் சாரமுள்ள உப்பு பயன்படும்.
நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள், ஸ்தோத்திரம், சீசர்களை உருவாக்குகிற ஒரு சீசர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற்றப்பட, மறுரூபமாக்கப்பட இந்த காலவேளை ஜெபம் பண்ணுவோமா? நான் ஒரு விசுவாசி என்கிற நிலைமையில் அல்ல, விசுவாசி என்கிற நிலைமை மாறி கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷன் என்கிற நிலைமையிலே என்னுடைய வாழ்க்கை வர, அதற்கேற்ற அர்ப்பணிப்புகள் என் வாழ்க்கையிலே உண்டாக ஆண்டவரே இந்த காலையிலே ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் உண்மையாக சொல்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையாக ஜெபிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டது சோதரம் நல்லது, சோதரம் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டது நல்லது. ஆனால் நீங்கள் பண்ண போகிற ஒரு காரியம், நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபம். பிரைஸ் தி லார்ட். அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இதற்கேற்ற ஒரு அர்ப்பணிப்பு இந்த காலையில் ஒருவருக்கும் உண்டாக, ஒரு பரிசுத்தமாகுதல் உண்டாக, ஒரு புதுப்பிக்கப்படுதல் உண்டாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஒருலாம் இன்னும் விசுவாசியாக கூட ஆகலை, நான் ஞான ஸ்நானம் கூட எடுக்கலை என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களை ஞான ஸ்நானத்திற்கு விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நான் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறேன், ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள் வளராத நிலைமையில் இருக்கேன் என்று சொல்கிறவர்கள், ஆமேன், கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டது நல்ல ஆண்டவரே காலை ஆராதனை வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த காலை வேலை பேசப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியமான வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருக்கும் வேண்டிய கிருபைகளை கர்த்தர் நிறைவாக தருவீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சோதர சீசர்களை உருவாக்குற சீசர்களாக, ஆண்டவரே உம்முடைய கரங்களே பயன்படுகிற பாத்திரங்களாக, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாக, ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக, ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இந்த காலைவேளை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சோதரம், அவள் இருக்கிற குடும்பங்களே, அவள் இருக்கிற பகுதியிலே அவர்கள் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே சோதரம் சோதரம் கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே பாரம் ஆண்டவரே இந்த காலவேளை ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய கிருபைகள் உண்டாகட்டும், ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய கிருபைகள் உண்டாகட்டும், அநேகரை வழி நடத்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே நன்றி 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 நன்றி. இந்த காலவேளையிலே பரிசுத்தாவின் அக்கினி, பரிசுத்தாவின் எழுப்புதல் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கொழுந்து விட்டு எரியட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சோதரம், தாங்கள் பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பட்டும், அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெறட்டும். ஆண்டவரே சோதரம், பரிசுத்த ஆவியினுடைய ஆண்டவரே கனிகளும் வல்லமையும் வரங்களும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எத்தனையோ தேவைகள் உண்டு, குறைவுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, தடைகள் உண்டு, எவ்வளோ நெருக்கங்கள் உண்டு. அவை எல்லாவற்றின் மத்தியிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. அவை எல்லாம் உடைய கால்களுக்கு கீழாக மாற்றப்பட்டு போவதாக, எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கிருபைகள் உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே நீ ஒவ்வொருவரையும் அப்படியே ஆஸ்வதிக்கிறதற்காய் சோதரம். சுகவீனங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே எதிர்பார்க்கிற, வேண்டுகிற, விரும்புகிற நன்மைகள் குடும்பங்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவரையும் குடும்பமாக நீர் ஆஸ்வதிக்கிறதற்காய் சோதரம். எல்லா கணம் துதி மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோதரம்.